அப்ப பிஜேபி வாங்கின கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 11.4 அப்படியே ரீடைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 11.4க்கான காரணங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதிமுகவினுடைய சரிவு, அதிமுக பலவீனமானது, அதெல்லாம் காட்டுச்சு. அவர்கள் கூட இருந்த கூட்டணிகள், பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி ஆகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுச்சு. அது எடுபடாது, நடக்காது. இந்த முறை எழுதி வச்சுங்க, அதிமுகக்கான சரிவு பாரதிய ஜனதாவால தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட் காட்டும். அடுத்து முக்கியமான ஃபேக்டர், நீங்க விஜய் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி அல்லது தினமலர் எல்லாம் விரும்புற மாதிரி இப்ப லேட்டஸ்டா பாரதிய ஜனதா விரும்புற மாதிரி சிபிஐ ஆபீஸுக்கு என்கொயரிக்கு போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சிபிஐ ஆபீஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குதூகலத்தோட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல இருந்து நீங்க ஒரு விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்க வந்த விதம் இதே மாதிரி நீங்க கரூர்ல வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. இப்படி கார் மேல ஏறி வந்தீங்க இல்லையா, அது மாதிரி வந்திருந்தா இது மாதிரியான டெத்து நடந்திருக்கல, பார்த்துட்டு அவன் கிளம்பி போயிருப்பான்ல. இப்ப நீங்க மறைச்சு இருந்து வந்தது தானே இதுக்கான பிரச்சனையாவே ஆச்சு. ஒருவேளை கூட்டணி உறுதி செய்கின்ற நிலையில் அவர் எதிர்பார்த்தது 85ன்னு செவி வழி செய்திகள் இருந்தது. அப்படி ஒருவேளை 85 அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பிடிவாதமா இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருந்து, பிளஸ் டிசிஎம் எல்லாம் பேசினதா சொன்னாங்க. பவன் கல்யாண் ஃபார்முலான்னு சொல்லி எல்லாம் பேசினதா நிறைய ஊடக செய்திகள் இருந்துச்சு. அப்படி இருந்தா அவங்களுக்கு 85 கொடுத்த பிறகு பிஜேபி ஒரு 40லயாவது நிற்கும். 125 அவுட்டு. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20வது கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 15வது அவர் கேட்பாரு, கம்முன்னு இருக்க மாட்டாரு. தினகரனுக்கு என்ன கொடுப்பீங்க? அப்ப இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன மிஞ்சும் பாரு, அதிமுகவுக்கு இருக்கிறது 234. அங்க 85 பிளஸ் 20, இந்த 40, 125 அவுட்டு. அப்ப என்ன 200 கீழே 120 கீழே அதிமுக நிக்கிற நிலைமை வரும். அப்ப இந்த கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லாம போறதுக்கான காரணம் அதிகம்.